الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று மூன்றாவது தராவீஹை நிறைவு செய்து 3.25 ஜுஸுவை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று சூரத்து ஆல இம்ரான் ஓதி நிறைவு செய்யப்பட்டது. அந்த சூரத்து ஆல இம்ரானில் 133வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். 5 விதமான அடையாளங்களை கூறுகிறார். அந்த 5 அடையாளங்களில் முதலாவதாக இடம்பெறக்கூடிய 4 அடையாளங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வார்கள் என்பதை குறித்த அடையாளம். கடைசியாக 5வது அடையாளம் தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வார்கள் என்பது சம்பந்தமான ஒரு அடையாளம். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இங்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு ஆழமான ஒரு கருத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இறையச்சம் உடையவர்களின் அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்ற அடையாளத்தை பற்றி கூறும் பொழுது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முதலில் கூறுகிறார். ஏன்? காரணம் என்ன என்றால், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி. அது என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் குறை வைத்து விட்டால் அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். இந்த செய்தி நமக்கு தெரியும். ஆனால் இதை தாண்டி ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அது என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதேனும் குறை வைத்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதற்கு என்ன காரணம்? காரணம் ஏன்? அதை அல்லாஹ் மன்னிக்கிறான், இதை ஏன் மன்னிக்கிறது? இதுக்கு என்ன காரணம் என்பதை ஆழமாக ஒரு கருத்து சொல்கிறார்கள். அது என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் ஒன்றை நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அல்லாஹ்வுக்கு ஏதாவது குறை ஏற்படுமா? ஏற்படாது. எனவே அல்லாஹ் மன்னித்து விடுவார். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் ஒன்றை நாம் செய்ய தவறினால் அதனால் மிகப்பெரிய நஷ்டம் அடியார்களுக்கு ஏற்படுகிறது. இல்லையா? ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யல, இது எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு இடத்துல ஒருத்தட்ட காசை வாங்கிட்டு சரியா கொடுக்கல, வாடகையில உட்காந்துக்கிட்டு வாடகையை கொடுக்கல, அல்லது அட்வான்ஸை வாங்கிட்டு முதலாளி அட்வான்ஸை திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறாரு, எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மோசடி செய்தால் அதனால் அடியார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுறது? அவனுக்கு செய்ய வேண்டிய தொழல, அல்லாஹ்வுக்கு என்ன வந்துச்சு? தொழுதான் நமக்கு லாபம்.
ஒருத்தர் ஜகாத் கொடுக்கல, அல்லாஹ்வுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. எனவே அல்லாஹ் மன்னித்து விடலாம். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் மோசடி செய்தால் அதில் சில அடியார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அடியார்கள் பலவீனமானவர்கள் தானே. பாதிப்பு என்று வந்து விட்டால் என்ன செய்ய மாட்டாங்க, பொறுத்துக்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. அல்லாஹ்ட்ட போய் நாளைக்கு மறுமையில நான் பார்த்துக்கிறவா என்றுதான் சொல்வார்களே தவிர மன்னிக்கின்ற மனப்பான்மை வராது. எனவே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் முற்படுத்துகிறான். அடுத்து அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். அந்த 4 அடையாளம் பயபக்தியாளர்களிடத்தில் இருக்கும். அதில் முதல் அடையாளம் தான் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அடையாளம். அது என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வார்கள். இங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆயத்து. இன்பத்தில் செலவு செய்வார்கள், ஓகே. அது என்ன துன்பத்திலும் செலவு செய்வார்கள்? இதுதான் ரொம்ப கஷ்டம். இன்பம் என்றால் எதையெல்லாம் குறிக்கும்? எதெல்லாம் இன்பமான நிலையோ எல்லா நிலைகளையும் ஃபிஸ்ஸர்ரா என்பது குறிக்கும். வளமான நேரத்திலும் செலவு செய்வார்கள், வறுமையான நேரத்திலும் செலவு செய்வார்கள், ஆரோக்கியமான நேரத்திலும் செலவு செய்வார்கள், நோயில் அகப்பட்ட நேரத்திலும் செலவு செய்வார்கள், வாலிபமாக நன்கு திடகாத்திரமாக நன்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள், சம்பாதிக்க முடியாத தள்ளாத வயதை அடைந்த பிறகு, கடை வாசல் எல்லாம் பையன் கையில கொஞ்சம் போன பிறகு கூட செலவு செய்வார்கள், உயிரோடு இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள். அடுத்து சொல்லுங்க. அப்படிதான் தப்சீல போட்டிருக்காங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் செலவு செய்வாங்கன்றதுக்கு எதையும் போட்டிருக்காங்க, உயிரோடு இருக்கும் பொழுதும் செலவு செய்வார்கள். சொல்லுங்க, என்ன பயமா இருக்க? மரணித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் செலவு செய்வோம். என்ன எப்படி? அதுதான் சதகதே ஜாரியா. பள்ளிவாசலை கட்டி விட்டுட்டு போயிட்டோம்னு வைங்க, மரணித்த பிறகு அவர் செலவு செய்து கொண்டே இருப்பார். அனாதை இல்லம் கட்டி விட்டு சென்று விட்டார் என்றால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் செலவு செய்தார், மரணித்த பிறகும் செலவு செய்கிறார். ஒரு மதரசாவை கட்டி விட்டு சென்று விட்டார் என்றால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் செலவு செய்தார், மரணித்த பிறகும் செலவு செய்கிறார். இங்க நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான செய்தி என்ன? பொதுவாக மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது செலவு செய்வார்கள், வளமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செலவு செய்வார்கள். வறுமையில் எப்படி செலவு செய்ய முடியும்? இதுதான் வறுமையில் எப்படி செலவு செய்ய முடியும்? அதுதான் பயபக்தியாளர்களின் அடையாளம். சாதாரணமானவங்க தான் வளமா இருக்கும்போது செலவு செய்வாங்க, கஷ்டமான நேரத்துல கிட்ட வந்து அது போய் வியாபாரமே டல்லா இருக்கு, கோடி பேருக்கு விரட்டி விட்டுருவாங்க. இது சாதாரண மனிதர்கள். ஆனால் இரையச்சம் உடையவர்களின் அடையாளம் என்ன? வளத்திலும் செலவு செய்வார்கள், வறுமையிலும் செலவு செய்வார்கள் என்பதுதான் இரையச்சம் உடையவர்களுடைய மிக முக்கியமான முதல் அடையாளம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஏழ்மையிலும் தர்மம் செய்வார்கள், ஏழ்மையிலும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி கொடுக்கிறார். தர்மம் என்பது உதாரணத்துக்கு வச்சுக்கீங்களேன், இதை நல்லா விளங்குனா இன்னொரு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு உதாரணம் சொல்லலாம். வீண் விரயம், இஷ்டத்துக்கு செலவு பண்றது, இது கூடுமா? அளவுக்கு மீறி செலவு பண்றது, எல்லை மீறி செலவு பண்றது கூடுமா? கூடாது. கூடாதுன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம் தெரியுங்களா? ஏழைகள் இஸ்லாம் செய்யக்கூடாது நினைச்சிருக்கோம். கொஞ்சம் வசதி, வசதி பண்றாரு பண்ணுவாரு, அதே ஆடம்பரத்தை ஒரு ஏழை செஞ்சா என்ன செய்வோம்? இவருக்கு தேவையா? இவ்வளவு பெரிய மண்டபம் தேவையா? இவ்வளவு பெரிய அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா ஒரு செல்வந்தர் அவ்வளவு பெரிய மண்டபம் முடிச்சா வாயை கொட்டிக்கிறது. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரம்மாண்டம், இந்த மாதிரியான வீண் விரையும் இவங்க பணக்காரங்க செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, வீண் விரையும் ஹராம் என்றால் ஏழையும் வீண் விரையும் செய்யக்கூடாது, செல்வந்தர்களும் வீண் விரையும் செய்யக்கூடாதுதான். இதே போன்றுதான் தர்மம் என்பது செல்வந்தர்கள் மட்டும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அல்லாஹ் சொல்றான் ஏழ்மையிலும் தர்மம் செய்ய வேண்டும்.
எப்படி? உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் மாத சம்பளம் ஒருத்தருக்கு 1,00,000 வச்சுக்குவோம். ஒருத்தர் மாசம் மாசம் கரெக்டா எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 1,00,000 சம்பாதிக்கிறாரு. இவரு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சிருக்காரு அப்படின்னு வைக்கோங்க. ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 1,00,000 சம்பாதிக்கிறவர் 1000 ரூபாய் கொடுப்பாரு. நம்மளுக்கு சம்பளமே எவ்வளவு? 10,000 ரூபாய். நம்மளாம் தர்மம் செய்ய தேவையில்லை என்பது அல்ல. 1,00,000 சம்பாதிப்பவர் அவர் 100ல் 1 எவ்வளவு கொடுத்தாரு? 1000. 10,000 சம்பாதிக்கிற எவ்வளவு கொடுக்கலாம்ல? என்ன சொல்ல மாட்டீங்க? 100 ரூபாய் கொடுக்கலாம்ல? அவர் 100ல் 1 கொடுத்த 1000 ரூபாய். 1,00,000 சம்பாதிப்பவர் 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்றால் 10,000 சம்பாதிப்பவர் கூட எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். 100 ரூபாயாக கொடுக்கலாம்ல? அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், தர்ம சிந்தனை அனைவர்களுக்கும் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை எல்லாம் இருக்கக்கூடிய சபையில சொன்னாங்க, 1,00,000 திர்ஹம், 1,00,000 திர்ஹம், அதை விட ஒரே ஒரு திர்ஹம் முந்தி விட்டது, ஜெயித்து விட்டது. சஹாபாக்கள் ஆச்சரியம். 1,00,000 திர்ஹம், அதை ஒரே ஒரு திர்ஹம் வென்று விட்டது, ஜெயித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லாது எப்படி 1,00,000 திர்ஹத்தை எப்படி ஒரே ஒரு திர்ஹம் ஜெயிக்கும்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருடத்தில் இருந்ததே 2 திர்ஹம் தான். இருந்ததே அவ்வளவுதான், 2 திர்ஹம் தான். அதுல ஒரு திர்ஹத்தை தர்மம் செஞ்சார். இன்னொருத்தருக்கு குஞ்சு கிடக்குது திர்ஹம், அவர் என்ன செஞ்சாரு? ஒரு 1,00,000 தூக்கி கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 1,00,000 விட எது ஜெயிச்சிருச்சு? அவர் கொடுத்த ஒரு திர்ஹம் ஜெயிச்சிருச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் கொடுத்தது ஒரு திர்ஹமா இருக்கலாம், ஆனா அவர் முழு சொத்துல எவ்வளவு கொடுத்தாரு? பாதியை கொடுத்துட்டாரு. பாதி. இவர் 1,00,000 பார்க்கறதுக்கு பெருசா தெரியும், ஆனால் நாம எதை பார்ப்போம் தெரியுங்களா? நாம எதை பார்ப்போம்? மனிதர்களாகிய நாம எதுதான் பார்ப்போம்? எவ்வளவு கொடுக்குற அமௌண்ட் தான் பார்ப்போம். அமௌண்ட் தான் பார்ப்போம். தபூக் யுத்தத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கொடுத்தாங்க? பாதி கொடுத்தாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? உண்மையிலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை கொண்டு வந்து எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதை விட அதிகமா யாரும் கொடுத்தாங்க? உமர்ல கொடுத்தாங்க. நாம பார்த்தா எது ஜாஸ்தின்னு சொல்லுவோம்? உமர்ல கொடுத்தது நிறைய சொல்லுவோம். ஆனால் அல்லாஹுடைய தூதரும் எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கவில்லை. கேட்ட கேள்வியே அதிர்ச்சியா இருந்துச்சு. வீட்டுல எவ்வளவு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு கேட்போம். எவ்வளவு பள்ளிவாசல் கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்போம். ரசூலுல்லாஹ் வித்தியாசமா கேட்டாங்க, எவ்வளவு வீட்டுல விட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. உமர்ல ஆடி போயிட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு நம்ம தோத்து போயிட்டோம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருந்தா நான் ஜெயிச்சிருந்தேன். ஆனா ரசூலுல்லாஹ் எவ்வளவு கொடுத்தீங்க, உமரே நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, அபூபக்கர் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்காம என்ன கேட்டாங்க? வீட்டுல எவ்வளவு கொண்டு வந்தீங்க? அபூபக்கர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல எதுவுமே இல்லையா? உமர் சொன்னாங்க, பாதி வீட்டுல வச்சுட்டு வந்திருக்க, பாதி வீட்டுல வச்சுட்டு வந்தீங்க. இதுதான் இந்த சிந்தனை. தர்மம் என்பது ஏதோ செல்வந்தர்கள் மட்டும் செய்ய வேண்டிய வேலை என்று நினைக்க கூடாது. இந்த தர்ம சிந்தனை, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை அனைவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். இதனுடைய பலன் என்ன? ஏழைகள் கூட தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இதனுடைய 4 பலன் இருக்கு. 4 பலன் சொல்றாங்க. ஒன்று, ஏழைகளிடத்தில் கூட கொடுக்க வேண்டும் என்ற தன்மை, அந்த ஈகை தன்மை இருக்குமானால் அப்பொழுதுதான் அந்த ஈகை குணம் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு நமக்கு ஒரு செய்தி தெரியும், என்ன தெரியுங்களா? ஜகாத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான். ஜகாத் கொடுக்கணும் 80க்கு மேல வருது இடங்கள்ல. ஆனா யார் கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்லல. யார் மேல கடமை அல்லாஹ் சொல்லல. எவ்வளவு சொத்து இருந்தா கொடுக்கணும் சொல்லல. என்னென்ன பொருள்ல ஜகாத் கடமை சொல்லல. இதெல்லாம் எங்க இருக்கு? ஹதீஸ்ல தான் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். எது தெரியுங்க? யாரெல்லாம் ஜகாத்தை வாங்க தகுதின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சிந்திக்க வேண்டிய, யாரு ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா எது மட்டும் குர்ஆன்ல இருக்கு தெளிவா சொல்லுங்க? யார் வாங்கணும்ன்றது மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். ஏன் தெரியுங்களா? அது காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் மட்டும் அதை சொல்லலைன்னா
கியூல பணக்காரங்க வந்து நின்றுவாங்க. ஏன்னா மனிதனிடத்துல வாங்கக்கூடிய தன்மை இருக்க தவிர எல்லாத்தையும் என்ன இல்ல கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாம் சொல்லிட்டான், நாம் மட்டும் யார் வாங்கணும்ன்றத சொல்லாட்டி எல்லாரும் வந்து வாங்க வந்துருவாங்க. ஏன்னா மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் அதை மாற்ற வேண்டும். இரையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கொடுக்க வேண்டும் என்ற தன்மையில் இருப்பார்கள். இந்த தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இதை நம்முடைய பிள்ளைகளிடத்துல சொல்லி சொல்லி பழக்கணும். நாம கொடுக்கணும் தவிர என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. நாம கொடுக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக ஒரு அம்சத்தை சொல்வார்கள். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கரத்தில் கொடுத்து கொடுக்க வையுங்கள். காரணம், கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். இது இரண்டாவது பலன் என்ன அப்படின்னா, யாசகம் என்ற இழிவு இந்த உலகத்தை விட்டு சென்றுவிடும். மூன்றாவது பலன், அல்லாஹ் நாடினால் அதை ஏழை கூட கொடுக்க ஆரம்பித்தால் ஒரு கட்டத்தில் உண்மையில் அவரை அல்லாஹ் செல்வ சீமானமாக்கி விடுவார். நான்காவது பலன், மிக முக்கியமான பலன் இதுதான். எப்ப எல்லாருடைய தன்மைகள் கொடுக்க வேண்டும் என்று ஆகிவிட்டதோ யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க இல்லையா? எல்லோருக்கும் என்ன செஞ்சிருச்சு, யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்க, நாம முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்ற நிலை எல்லோருக்கும் வந்து விட்டால் முதலாவதாக அடுத்தவருடைய உரிமையை பறிக்கும் எண்ணம் போயிடும். ஏன் என்ன வந்துருச்சு, நாம கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்ப எப்படி அடுத்தவங்க காசை எடுப்பாரு? திருடுவாரா? பொய் சொல்லுவாரா? கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பாரா? எல்லாம் போயிடும். அடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கின்ற அந்த தீய செயல் உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒன்றுதான் என்னது, கொடுக்கணுன்ற ஹெல்ப் பண்ணணும். இந்த எண்ணம் வந்து விட்டால் பிறருக்கு தீங்கு செய்வது என்பது உலகத்தை விட்டே சென்றுவிடும். காரணம் என்ன, ஏதாவது ஒரு விதத்துல நாம் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் வந்து விட்டது. கணியத்துக்குரியவர்களை, எனவேதான் அல்லாஹ் தஆலா பயபக்தியாளர்களுடைய முதல் குணமாக செல்வத்திலும் செலவு செய்வார்கள், வறுமையிலும் செலவு செய்வார்கள் தான். போன வாரத்துக்கு முன்னால ஜும்மால கூட சொன்னோம், ஒரு நீண்ட பிரசங்கம் ஷாபானுடைய கடைசியில ரசூலுல்லாஹ் செய்றாங்க. நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு 3 பலனை சொல்றாங்க. நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒன்று, நரக விடுதலையை கொடுப்பான். இதெல்லாம் ரமலான்ல அல்லாஹ் செய்வது. இதுல வச்சிருக்கான், நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிறது வச்சிருக்கான். அடுத்து சொன்னாங்க, நோன்பு வைத்த நன்மையே கிடைக்கும். ஒரு ஆளுக்கு நீங்க நோன்பு திறக்க ஏற்பாடு செஞ்சா நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற உடனே சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு சிறப்புலாம் சொல்றீங்க, எங்களில் அநேகமான நபர் இடத்துல என்ன இல்லையே, நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யற அளவு காலையில ஒரு பட்னியா இருப்பாரு, அவருக்கு சாப்பாடு போட்டு நம்மளால முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை சஹாபாக்களை பார்த்து என்ன சொல்லல, நோன்பு திறக்க ஏற்பாடு செஞ்சா இந்த நன்மைலாம் கிடைக்கும், நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னது உங்களை இல்ல, கொஞ்சம் வசதியானவங்க தான் சொன்னேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. என்னதான் சொன்னாங்க அந்த ஏழைகளை பார்த்து, ஏன் ஒரே ஒரு பேச்சம்பளம் உங்களால கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்க, ஏன் ஒரு மிடரு தண்ணி கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்க, ஒரு மிடரு பால் கொடுக்க முடியாதான்னு கேட்டாங்க. என்ன அர்த்தம்? அந்த சிந்தனைக்கு வாங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ற சிந்தனைக்கு வாங்க. தர்மம் என்பது செல்வந்தர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல, ஏழைகளும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள். எனவேதான் ஒரு ஹதீஸ் நபி வருதா இல்லையா, இத்தகுன் நார, நரகத்தை, நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இத்தகுன் நார், நரக நெருப்பை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள். எதன் மூலம்? வலவு விஷித்தி தம்ரத்தி, பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டு, ஒரு பேரித்தம்பழம் கூட கிடையாது, ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு கீற்றை தர்மம் செய்தாவது நரக நெருப்பை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? முடியலன்னு சொல்லாதீங்க, பேரித்தம்பழத்துல ஒரு கீற்று, அதை தர்மம் செய்து கூட நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, உம்மு புஜைத் அப்படின்ற ஒரு பெண்மணி, அவங்க வந்து கேக்குறாங்க, யார் சொல்லலாம்,
இன்னைக்கு இந்த ரமலான் மாசத்துல இந்த மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலாம். அவங்க வந்து கேட்கறாங்க, யார சொல்லா ஏழைகள் வந்து என் வீட்டுக்கு வாசல கதவை தட்டிடுறாங்க, யார சொல்லா திறந்து பார்த்தா ஏழை நிக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, யார சொல்லா நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க, அப்படியா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையா விட்டுருங்கன்னு சொல்லல. அந்த காலத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு, அது தோதும் ஒண்ணு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இல்லா அதாவது சுடப்பட்ட காலுடைய குழம்பு, சுடப்பட்ட கால் குழம்பு. குழம்புன்னு சொன்னா ஆட்டுக்காலுடைய கடைசி பகுதி, அதுல ஒண்ணு சதெல்லாம் இருக்காது, ரொம்ப கடைசி பகுதி நடக்குள்ள அது ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், கருப்பு கலர்ல தட்டினா கலந்து வந்துடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதி அதையாவது கொடுத்து அனுப்புனா. இப்ப இந்த காலத்துல சொல்றதா இருந்தா ரமலான்ல என்ன செய்வாங்க, வருவாங்க சில பேர் இப்படி சொல்லுவாங்க, வரவங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஒரு திரகம் 2 திரகத்துக்கு அலைவாங்க, இவங்க எல்லாம் உண்மையான மிஸ்கின் இல்ல, இவங்க எல்லாம் ஒரு திரகம் 2 திரகத்துக்கு வராங்க, ஒரு கவலம் 2 கவலத்துக்கு வரக்கூடியவங்க. அவங்க வர்றது இருக்கு குர்ஆன்ல வந்து ஜகாத்த மிஸ்கினுக்கு கொடுங்கன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம். இவங்க வர்றதே இதுதான், ₹1 ₹2, அது ₹1 ₹2 கொடுத்தாச்சு. விரட்டாதீங்க யாரையுமே. என்ன செய்யறது, இவங்க எல்லாம் உண்மையான மிஸ்கினே கிடையாது, இவங்களுக்கு பொழப்பே இதுதான். பாருங்க, அல்லாஹ் தஆலா கொடுக்கிற ரேஞ்சில் எல்லாம் பரவாயில்ல. தயவு செஞ்சு ஏற இறங்க பார்க்காதீங்க. அப்படியே பார்க்கறது கை கால் நல்லா தானே இருக்கு. அல்லாஹ் நம்மளை பார்த்தான்னு வைங்க, எதுவுமே கொடுக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளை ஏற இறங்க பார்த்து கொடுக்கல. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம். உனக்கான நான் கொடுப்பேன் படுபாவி அப்படின்னு நினைச்சுட்டான்னு வைங்க, ஒண்ணுமே வியாபாரமே ஆகாது. அல்லாஹ் நம்மளை எதுவுமே பார்க்கல, நம்ம பேக்ரவுண்ட் அல்லாஹ் பார்க்கல. ஆனா நம்ம மட்டும் வரவங்களுடைய மிஸ்கினுடைய பேக்ரவுண்ட பார்க்கணும். கைகள் நல்லா தானே இருக்கு, வந்துட்டாங்கல்ல, அவங்க என்னத்தை கேட்க போறாங்க, ₹5. தயவு செஞ்சு சொல்ற, வீடுகள்ல சில்லறையை மாத்தி கொடுத்து வைங்க, ஒரு ₹5 காயினா கொடுத்து வைங்க, ₹10 நோட்டா கொடுத்து வைங்க. வரக்கூடிய மிஸ்கீனுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பாதீங்க. ரமலான் மாசம் அல்லாஹ் பரக்கத் செய்வான். கொடுக்கிற தன்மை வரணும், பிள்ளைங்களுக்கு தெரியணும். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா என்ன செய்வாங்க, இல்லைன்னு நம்ம வீடு சொல்ல மாட்டோம், எதையாவது ஒன்றை கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்ப அந்த பெண்மணி இடத்துல அதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கதவை தட்டாங்க, யார சொல்லா திறந்து பார்த்தா மிஸ்கின் நிக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படியே எது இல்லைன்னா விட்டுருமான்னு சொல்லல, சின்ன பொருளையாவது கொடுத்து அனுப்புங்க, 2 பேரிச்சம்பழத்தையாவது கொடுத்து அனுப்புங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி வருது, ராசி ரஹ்மத்துல்லாஹி தஃசீர்ல பதிவு செய்றாங்க, சின்ன சின்ன திராட்சை பழம், ஒரு 4-5 திராட்சை, அதை கொடுப்பாங்க யாராவது. இல்லைன்னு சொல்ற பழக்கம் சஹாபாக்களிடத்தில் இல்லை. அதே போல இந்த இடத்துல வறுமையிலும் செலவு செய்வார்கள், செழிப்பிலும் செலவு செய்வார்கள், இன்பத்திலும் செலவு செய்வார்கள், துன்பத்திலும் செலவு செய்வார்கள். எதை செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொல்லல, செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொன்னான். எதை செலவு செய்வார்கள் அல்லாஹ் சொன்னானா சொல்லல. காசு பணத்தை செலவு செய்வாங்க, தங்க வெள்ளியை செலவு செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அப்ப ஒருத்தர்கிட்ட காசு பணம் இல்லைன்னு வைங்க, ஒருத்தரால ஹெல்ப் பண்ண முடியும், உடல் ரீதியா என்ன செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியுமா, அதை ஹெல்ப் பண்ணணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஃதல், சிறந்த செயல் எது, அல்லாஹ்வை நம்புவது, அறப்போர் செய்வது. அவரால் அறப்போர் செய்ய முடியுமா, யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியுமா, யுத்தத்தில் கலந்து கொள்வது. அடுத்து அந்த சஹாபி கேட்டாரு, ஐயுர் ரிகாபி அஃதல், எந்த அடிமையை உரிமையிடுவது சிறந்தது சொன்னாங்க. விலை ஜாஸ்தியா இருக்கிற அடிமையை வாங்கி உரிமையிடுறது சிறந்தது அப்படின்னா. அடுத்து கேட்டாங்க, அதை என்னால செய்ய முடியலன்னு என்ன செய்யறது அப்படின்னா, ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து அடிமையை வாங்கி உரிமையிட முடியலன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, வேலை இல்லாதவருக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அவர் கேட்டாரு, அதுவும் என்னால முடியலன்னா என்ன செய்யுது, அதுவும் என்னால முடியலன்னா என்ன செய்யுது, அதுவும் முடியலன்னா சும்மா உட்கார்ந்து இருப்பான்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த ஆளுக்கு தீங்கு எதுவும் செய்யாதப்பா, அதுவும் ஒரு தர்மம். உன்னால நல்லது செய்ய முடியலையா, என்ன செய்யாத, தமிழ்ல கூட சொல்லுவாங்க, உதவி இல்லாட்டிலும் உபத்திரம் இல்லாம இருக்கிறாங்க, அதுவே பெரிய தர்மம். ஆக மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஒரு ஹதீஸ்ல வருதா இல்லையா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் புரிவது, சிரிப்பது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சிரிக்கவே தெரியும்,
அது உம்முன்னு இருந்தா பெரிய இபாதத்தை நினைச்சுக்கிறாங்க. அது பெரிய இபாதத் வணக்கம்லாம் கிடையாது. உம்முன்னு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? சிரிக்க கொஞ்சமா சிரிக்க பண்ணிடுங்க. இப்படி சிரிச்ச முகம் வரணுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் கவலையா இருப்பாங்க. ஆனா முகம் சிரிச்ச முகம். அது வேற, கவலை என்பது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் கவலையா இருப்பாங்கன்னு வருது இல்லையா? எதை நினைச்சு? காசு இல்லைன்றது நினைச்சா, வீடு இல்லைன்றது நினைச்சா, பணம் இல்லைன்னு நினைச்சா, எதை நினைச்சு? மறுமையை நினைச்சு, இந்த சமுதாயத்தை நினைத்து, இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை நினைச்சு, இந்த சமுதாயம் எப்படியோ அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திற்கு போயிடும் என்ற கவலை இருந்தது. ஆனாலும் எவ்வளவு கவலை ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருந்தாங்கன்னா அதை விட பெரிய யாருக்கும் கவலை வராது. பறக்கும் போதே அத்தா இல்லை, அம்மா இல்லை, பிள்ளைங்க சின்ன வயசுல எவ்வளவு கவலை இருக்கு. நாடு போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, மக்கா போச்சு, மதீனாவுக்கு வந்தாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய கவலை யாருக்கு இருக்க முடியும்? எல்லா கவலையும் ஒரு பக்கம். ஆனால் சந்திக்க வந்த நபரிடத்தில் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா கூட என்னத்தை சொல்றது? சிரிச்ச முகத்தோடு இருப்பது கூட ஒரு தொண்டு, ஒரு தர்மம் என்று சொன்னாங்க. அது ஹதீஸின் தொடர் அழகா வருது. ஒரு நல்லதை ஏவி தீயதை தடுப்பது கூட தர்மம் என்று வருகிறது. வழி தெரியாதவருக்கு வழிகாட்டுவது கூட தர்மம். இப்படி போய் அப்படி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து கரெக்டா சொல்லுங்க. நீங்க பாருங்க, லெஃப்ட் ரைட் கரெக்டா ரூட்டை சொல்றது. இங்க இருந்து சென்ட்ரல் எப்படி போனோம், அப்படியே ரைட் எடுங்க, ஒரு மெயின் ரோடு வரும், நேரா போங்க, சென்ட்ரல் வந்துடும் என்று சொல்வது கூட தர்மம். கண் தெரியாதவர் கையை பிடிச்சு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது நான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண் பார்வை தெரியாதவருக்கு நீங்க கொஞ்சம் கையை பிடிச்சு அனுப்பி விடுறது அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். உங்கள் ரோட்ல போகும்போது கல், முள், எலும்பு இவைகள் இருந்தால் அதை எடுத்து ஓரத்தில் போடுவது கூட தர்மம். இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர. ஒரு ஆணி இருந்துச்சு, எடுத்து ஓரமா போட்டீங்க. ஓரமா போடலைன்னா என்ன வரும்? ஆக்டிவா வண்டி வந்து ஏறிச்சு, பஞ்சர் போட எவ்வளவு வாங்கிடுவான்? 100 ரூபாயா? 150 ரூபாய் வாங்கிடுவான். இப்ப அந்த ஆணி எடுத்து ஓரமா போட்டுன்னு வைங்க, 150 ரூபாய் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார். எவ்வளவு அழகா சொன்னாங்க. ஒருத்தரை வண்டியில ஏற்றி விடுறது கூட என்னது? தர்மம். ஒருத்தர் வண்டியில ஏறிட்டாரு, பேக தூக்க முடியல, என்ன செய்யணும்? அந்த பேக தூக்கி கொடுக்கறது. நம்ம சில சமயம் கவர்மெண்ட் பஸ்ல ஏறுறோம், வயசான ஆளு, என்ன செய்யணும்? அவரை தூக்கி விடணும். அவர் ஒரு பை வச்சிருக்காரு, தாத்தா உங்க பையன் நான் தரேன் தாத்தா, தாத்தா நீங்க ஏறுங்க, நீங்க முதல்ல ஏறுங்க அப்படின்னு பேக தூக்கி அவர் மடியில உட்கார வச்சுருந்தீங்க. இது கூட தர்மம். எந்த அளவுக்குன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஹதீஸ்ல வருது, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அத்தஅஜஸூன அன் தகூனு மிஸ்ல அபீ வல்லம் அப்படின்னா, அபூ லம்லமை போல, அபூ லம்லமை போல நீ உங்களால் ஆக முடியவில்லையே அப்படின்றாங்க. அபூ லம்லமை போல உங்களால் ஆக முடியவில்லையே, ஏன் இப்படி இருக்கீங்க? அபூ லம்லமை போல நீங்க ஆகணுமே அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள், அது என்ன ரசூலுல்லாஹ், அபூ லம்லம் போல நாங்க ஆகணும்னு சொல்றீங்களே, அபூ லம்லம் யாரு அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வந்து மூடலா சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்துறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ லம்லம் யாருன்னா நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அவர் என்ன செய்தார் என்றால், அவர் காலையில் எழுந்த பிறகு அவர் என்ன சொல்வாரா, அல்லாஹும்ம இன்னி அத்தஸத்தகு பி அர்தி அலா மன் ஸலமனி. ரப்பே, கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு பணம் இல்லை ரப்பே, அதனால நான் என்ன பண்றேன்னா, எனக்கு யாராவது அநியாயம் செஞ்சா நான் மன்னிப்பை வழங்கி விடுகிறேன். அதுதான் கொடுக்கறதுக்கு காசு பணம் இல்லை, நான் எதை கொடுத்துறேன்? எனக்கு யாராவது அநியாயம் செஞ்சாங்கன்னா நான் மன்னிப்பை அவருக்கு வழங்கி விடுகிறேன். அதுதான் என்னால செய்ய முடியும் ரப்பே என்று சொன்னாரே, அந்த அபூ லம்லமை போல நீங்கள் ஆக வேண்டாமா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல ஒரு ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள்ல ஒரு மனிதர், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சதகா செய்யணும்னு தூண்டுறாங்க. அவர் பேர் உல்பா. அந்த உல்பா கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், நான் தர்மம் செய்யணும்னு சொல்றீங்க, தர்மம் செய்யறதுக்கு எது இல்லையே பெருசா, என்கிட்ட இருக்க தலைவாணி கூட அதுல பஞ்சு இல்ல, உள்ளதான் அடைச்சு வச்சிருக்கேன், நான் என்னத்து தர்மம் செய்யறது அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சா அதை மன்னிச்சிருங்க. அல்லாஹும்ம இன்னி அத்தஸத்தகு பி அர்தி அலா மன் நாலஹு மின் கல்பிக. ஃபஅமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவர் சொல்றாரு, என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய மானம் மரியாதையை நான் என்ன செய்யறேன், தர்மம் செய்யறேன். என்னை யாராவது என் மானத்தை வாங்கினாங்க, என்னை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன செய்ய மாட்டேன், அதுக்கு பதில் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன், நான் மன்னிச்சு விட்டுறேன். என் மானம் மரியாதையை தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க. மானம் மரியாதையை தர்மம் செய்து விடுகிறேன் என்று சொன்னாரே அவர் எங்கே என்று கூப்பிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டார். சஹாபாக்கள் அப்படிதானே. ஒரு யுத்தம் நம்மளா தெரியும், ஹுதைபியா உடன்படிக்க. அங்க மானம் மரியாதையை உயிரை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, அதை தாண்டி மானம் மரியாதையை கொடுத்தாங்க. என்ன, யுத்தம் செய்ய முடியும் அப்படி இருந்து கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஜெயிக்க முடியும் என்று கூட அவங்க சொன்னதுக்கெல்லாம் கையெழுத்து கொடுத்தாங்க. உமர் இல்ல கேட்டாங்களா, இல்லை யார சொல்லலாம், யுத்தம் செஞ்சு நம்ம ஜெயிச்சா சொல்லுங்க போவோம், அவங்க தோத்தா நரன் தானே போவாங்க, ஏன் யுத்தம் செஞ்சா என்ன, நாம மூத்தாவே போனாலும் ஷஹீத் தானே, அப்படி இருந்தா கூட ஏன் நம்ம யுத்தம் செய்யல அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க, அல்லாஹ் இப்படிதான் செய்ய சொல்லிருக்கான். இப்ப இந்த இடத்துல என்ன, நாம ஏன் அடங்கி போகணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அடங்கி போங்க. மானம் மரியாதையை கூட சஹாபாக்கள் கொடுத்தார்கள். இதுதான் நாம் ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இந்த சிந்தனை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய கரங்களை எல்லாம் கொடுக்கும் கரமாகவே அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்தில் கையேந்துவதை விட்டு அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததி அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மையும் நம்முடைய சந்ததி கியாமத் நாள் வரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்வானாக.